நிறைய ஆண்களுக்கு உண்டான பிரச்சனை என்னன்னு தெரியுமா? இப்ப இருக்கிற கல்ச்சர்ல வெளிப்படையா சொல்லிடுறேனே, ஆசை இருக்கு, அனுபவிக்கிறதே இல்லை. ஆசை வச்சுக்கிறாங்க, பொண்டாட்டிகிட்ட ரொம்ப நேரம் செய்யணும், ஒரு நைட்டு 2 வாட்டி செய்யணும், பகல்ல செய்யணும், நைட்ல செய்யணும், ஓரல் செக்ஸ் பண்ணணும், மனைவி போத விடுன்ற அளவு செய்யணும்னு நினைக்கிற ஆண்கள் நிறைய இருக்கிறீங்க. ஆனா நினைப்போட தான் இருக்கீங்க, செயல்பாடு இல்லை. சரி சார், ஓகே. அவங்களுக்கு அது அந்த மாதிரி ஒரு வீக்னஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, சார் நம்ம எதுக்காக இந்த ப்ரோக்ராம் போடுறோம்? நம்ம ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் ஆண்மையோடு இருக்கணும். ஆமா, அதுதான் போடுறோம். மனைவியை திருப்திப்படுத்தணும். யாரை திருப்திப்படுத்தணும்? மனைவியே. ஆமா, மனைவியை திருப்திப்படுத்தணும். குழந்தை பிறக்கணும். எது திருமணமானவன என்ன நடக்கும்? குழந்தை பிறக்கணும். நிறைய ஆண்களுக்கு குழந்தை பேரின்மை இல்லாம இருக்காங்க. அணுக்கள் குறைவா இருக்கு, உயிரணுக்கள் குறைவா இருக்கு, ஆண்மை குறைவா இருக்கு, நரம்பு தளர்ச்சி இருக்கு, பாடி ஹீட் இருக்கு, விந்து நீத்து போகுது, டக்குன்னு வந்துடுது. அப்படி டக்குன்னு வரும்போது மனைவிக்கு எப்படி சுகம் இருக்கும்? நீங்க கேட்ட கேள்வி என்ன? சோ பணங்காசு நகை நட்டு இருந்து அந்த சோகம் தேவை கிடையாது, மனைவியே சந்தோஷமா இருக்கணும். ஆமா, அதுதான் மேடம். இல்ல நிறைய ஆண்களுக்கு ஆண்மையே இல்ல, உறுப்பு சின்னதா இருக்கு, சீக்கிரம் வந்துருது. இதெல்லாம் ஒரு பெரிய கவலை. சரி சார், ஓகே, எல்லா பிரச்சனை ஓகே தான். அவங்களுக்கு அது வந்து அவங்களுக்கு குறை சொல்லக்கூடாது. ஏன்னா ஆண்களுக்கு வந்து அவங்களுடைய பாடி வீக்னஸ் ஏதோ அவங்களுடைய கண்டிஷன். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம மூலமா அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? அதை சொல்லுங்க. சகானா என்ன கேக்குறாங்கன்னா, சரிப்பா நீங்க வந்து மனைவியிட படுக்கிறது இல்ல, மனைவி ஆசையை நிறைவேற்றுறது இல்ல, மனைவி ஏக்கத்தில் இருக்கு, மனைவியை முழுமையா நீங்க சந்தோஷமா வச்சுக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு என்ன கேள்வி கேக்குது. அதுக்கு ஒரே தீர்வு, நீங்க ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நான் சொல்ற பிரகாரம் கேட்கணும்.